சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞான ஆசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வில் சுத்தாங்கமாக எப்படி பாடுவது என்ற பயிற்சி எடுத்துக்கொண்டு வருகின்ற இந்த நிலையில் இன்று நாம் பார்க்க இருப்பது புறநீர்மை பண். புறநீர்மை என்று சொல்லப்படுகின்ற விடிய காலையில் பாடக்கூடிய பண் எப்படி சுத்தாங்கமாக பாடுவது என்பதை நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக ஓதுவார் ஐயா மருது சிவகுமார் ஐயா அவர்கள் நம்மிடையே வந்திருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் ஏற்கனவே நமக்கு நிறைய வகுப்புகள் எடுத்துக்கிட்டே வராங்க. தினமும் ஐயாவுடைய பாடல்களை நாம் கேட்டுக்கொண்டு வருகின்றோம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது புறநீர்மை என்ற பண். ஐயாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்தூரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சைவத்தில் மேற் சமயம் வேறு இல்லை, சைவத்தில் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தில் மேல் தெய்வமில்லைனும் நான் வரை செம்பொருள் வாய்மை வைத்த திருத்தேவாரம் திருவாசகம் திருத்தேவாரம் திருவாசகம் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள்கள் உயிர்த்துணையே, உய்வை தரச் செய்த தேவாரம் உய்வை தரச் செய்த திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள்கள் உயிர்த்துணையே, நால்வர் பொற்றாள்கள் உயிர்த்துணையே. சிற்றம்பலம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருமுறை ஆசிரியர்கள் 27 மற்றும் எங்களுடைய ஞானாசிரியர்கள், அடுத்தபடியாக எம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்களை நெறிப்படுத்திய ஆசிரியர்கள் மற்றும் குருமகா சன்னிதானங்கள், இந்நிகழ்வினை சீரிய முறையில் எடுத்துச் சென்று கொண்டிருக்கின்ற நந்தமருவரன் தமிழ் ஆராய்ச்சி நிறுவன பெருமக்கள் மற்றும் சிவலாவண்ய அம்மையார் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் நன்றியினை தெரிவித்து இந்த 3வது பதிவினை தொடங்குகின்றோம். இந்த பதிவிலே நாம் இன்று சிந்திக்க இருப்பது புறநீர்மை பண்ணி சுத்தாகமாக பாடும் முறையை சிந்திக்கலாம் என்று இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த புறநீர்மை பண்ணானது ஞானசம்பந்த பெருமான் 3ஆம் திருமுறையிலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையிலும் அருளி செய்திருக்கிறார்கள். திருவாசகத்தில் நாம் பார்ப்போமானால் இந்த வீடுடைய மாதமாகிய மார்கழி மாதத்தில் திருவாசகத்தில் இருந்தாலும் கூட திருப்பள்ளி எழுச்சி மற்றும் திருவம்பாவை பாடல்களை பூபால ராகத்தில் அமைத்து பாடும் வழக்கம் உள்ளது. எனவே இன்று அவற்றையெல்லாம் மேற்கோளாக சிந்தித்து
திருவிசைப்பாவிலே நாம் சிறப்பாக எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்ற பதிகங்கள் அனைத்திலும் இன்று 3 பதிகங்கள் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த 3 பதிகங்கள் மட்டுமே நமக்கு புறநிலை பணியில் கிடைக்கப்பட்டுள்ளது. கருவூர் தேவர் பெருமான் அருளிய 2 பதிகங்கள் மற்றும் வேணாட்டடிகள் அருளிய ஒரு பதிகமும் ஆக 3 பதிகங்கள் புறநிலை பணியில் உள்ளது. இன்று அவைகளை தேவாரம் மற்றும் திருப்பள்ளி திருவம்பாவை பாடல்களோடு திருவிசைப்பா பாடல்களை எவ்வாறு நாம் சிந்திக்கலாம், அதுபோலவே அந்த தேவார பணியை கைப்பற்றி வந்ததால் இந்த முறைகளை நாம் கையாண்டு இன்று திருவிசைப்பா பாடல்களையும் இசைக்க இருக்கின்றோம். வழக்கம் போல் பாராயண முறை, கண்முறை மற்றும் சுத்தாங்க முறை 3 பகுதிகளையும் நாம் இன்று சிந்திக்கலாம். இந்த புறநிலை பண்ணானது பெரும்பாலை பண்ணின் வகையை சேர்ந்தது. பழைய முறையிலே பாலை பெண் வகை உள்ளது, இன்று விளக்கத்தில் இல்லை. இந்த பெரும்பாலை பண்ணிலே இதற்குரிய ராகமாக ஸ்ரீகண்டி என்று ஒரு ராகம் குறிக்கப்பட்டுள்ளது. அதனுடைய மறுபடியுமே தற்போது பூபால ராகம் என்று இசைக்கின்றோம். இதனுடைய தாய் ராகமானது ஹனுமந்தோடி மற்றும் அல்லது மாயாமாளதோடி என்று கூறுகிறார்கள். அதனுடைய ஜன்ய ராகம் தான் இந்த பூபால ராகம் ஆகும். பூபால ராகத்துக்குரிய ஸ்வரங்களாக சரி கம தச சத பகரி ச இந்த ஆரோகண அவரோகண வகைகளிலே இந்த பாடல் முழுவதுமாக சிந்திக்கப்படுகின்றது. இது பண்களில் நமக்கு வகுத்துள்ளது போல பகற்பண்கள், ராப்பண்கள் என்ற வகையிலே இது அதிகாலையில் ஓதக்கூடிய பகற்பண் வகையை சேர்ந்தது. இது மங்களமான் ராகை வகையை சேர்ந்தது. மங்களமாக இசைக்கப்பட்ட அதிகாலையில் நாம் கேட்கக்கூடியது ஒரு சில இடங்களில் அதிகாலையில் மங்கள ஓசை, அதாவது நாதஸ்வர ஓசை கேட்க வேண்டும் என்பார்கள். இது நல்ல சகுனத்தை தரும் என்பார்கள். அது போலவே அந்த நாதஸ்வர இசையிலும் அதிகாலையில் இசைக்கப்பெறுவது இந்த பூபால ராகம். எனவே அத்தகைய சிறப்புடைய ராகமானது நமக்கு புறநிலை பண்ணிலே 9ஆம் திருமுறையில் 2 ஆசிரியர்கள் அருளி செய்துள்ளார்கள், கருவூர் தேவர் மற்றும் வேணாட்டடிகள். கருவூர் தேவர் பெருமான் கோயில் பதிகம், அதாவது தில்லை சிதம்பரம் மற்றும் கலந்தை ஆதித்தேச்சரம் என்ற 2 பதிகளிலே அருளி செய்திருக்கிறார். 2 பதிகங்கள் மற்றும் வேணாட்டடிகள் கோயில் பதிகமாக தில்லை சிதம்பரத்தை பற்றி மட்டுமே ஒரு பதிகம் அருளி இருக்கின்றார்கள். வேணாட்டடிகள் அருளிய ஒரு பதிகம் இதுவே ஆகும். அவர் மற்ற பதிகங்கள் அருளி செய்யவில்லை என்று நினைக்கிறேன். எனவே கருவூர் தேவர் அருளிய 2 பதிகங்களை சிந்திப்பதற்கு முன்னதாக ஞானசம்பந்த பெருமான் புறநிலை பண்ணை எவ்வாறு கையாண்டுள்ளார்கள், சுந்தரமன் சுவாமிகள் திருமுறைகளில் எப்படி கையாளப்பட்டிருக்கின்றது என்பதையெல்லாம் நாம் சற்று சிந்தித்து பின்னர் அவ்வழியே சென்று கருவூர் தேவர் பதிகத்தையும் வேணாட்டடிகள் பதிகத்தையும் சிந்திக்கலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவதாக ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த ஆலவாயில் அருளி செய்த பதிகம் மங்கையர்க்கரசி அம்மையாரின் பெருமைகளை எடுத்துக் கூறும் விதமாக அவர் சைவத்தில் ஈடுபட்டு தமிழகம் சைவத்தில் மதுரை தென்பகுதி சைவத்தில் காரணமாக தன்னுடைய பதிகத்தில் சிறப்பித்து அருளியிருந்தார். அந்த பதிகம்தான் நாம் இப்போது இசைக்க இருக்கின்றோம். அடுத்து திருவோணமலையில் அருளி செய்யப்பட்ட ஒரு பதிகம், அதில் ஒரு பாடலாக இசைக்க இருக்கின்றோம். முதலாவதாக மங்கையர்க்கரசி என்று தொடங்கும் ஞானசம்பந்த பெருமான் 3ஆம் திருமுறையில் அருளி செய்தல் பெற்ற புறநிலை பண்ணில் வந்த பூபால பதிகம் ஆதி. மங்கைக்கு
அரசி மங்கையர்க்கு அரசி பழவர்கோன் பாவை மங்கையர்க்கு பழவர்கோன் பாவை பரிவடை கைமட நானே மங்கையர்க்கு அரசி வளர்கோன் பாவை பரிவடை கைமட மானே பங்கைய செல்வி பங்கைய செல்வி பாண்டி மாதேவி பங்கைய செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கடலூருவன் போத நாயகன் நான் வேதமும் பொருள்களும் அருளே பொங்கடலூருவன் போத நாயகன் நான் வேதமும் பொருள்களும் அருளே அங்கையற்கண்ணீ அங்கையற்கண்ணீ தன்னொடுங்கமல்த அங்கையற்கண்ணீ தன்னொடும் அமர்ந்த அளவாயாவதும் இதுவே அங்கையற்கண்ணீ தன்னொடும் அமர்ந்த அளவாய் ஆவதும் இதுவே மன்னல புணரும் பாண்டி மாதேவி புனச்சிறையில் இவர் பணியும் அன்னல பெருசீராளவாயீசம் திருவடி ஆங்கவை போற்றி கண்ணல பெரிய காழிவு ஞான சம்பந்தம் செந்தமிழிவை கொண்டு இன்னலம் பாட வல்லவரிமையோ ஏத்தவி திருப்பவரினிதே இன்னலம் பாட வல்லவர் இணையோ ஏத்தவி திருப்பவர் இனிதே இந்த பாடல்ல பாத்தீங்கன்னாக்கா சந்தங்கள் நிறைய அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம பாட போற பாடல் பாருங்க, திருவோணமலையில் அருள் செய்து 3ஆம் திருமுறை பாடல். திருச்சிற்றம்பலம். தாயினும் நல்ல தாயினும் நல்ல தலைவரென்று அடியார் தம் அடி போற்றி இசைப்பார்கள். தாயினும் நல்ல தலைவரென்று அடியார் தம் அடி போற்றி இசைப்பார்கள். நோயிலும் பிணியும் தொடர்பால் நீக்கி முடைதரு நூலினர் ஞானம். நோயிலும் பிணியும் தொடர்பால் நீக்கி முடைதரு நூலினர் ஞானம். கோயிலும் துணையும் கோயிலும் துணையும் கடலுடன் சூழ்ந்த கோயிலும் துணையும் கடலுடன் சூழ்ந்து போன மாமலை அமர்ந்தாரே. போன மாமலை அமர்ந்தாரே. இந்த இரு பதிகங்களிலும் ஞானசம்பந்த பெருமான் அழகாக இந்த வரிகளை எவ்வாறு
புறநிலைமை பணியில கொண்டு சேர்த்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய முடிகின்றது. இதை சுத்தாங்கமாக பாடுவது ஒருமுறை நான் பாடி காண்பிக்கின்றேன். தா முதலாவதாக மங்கையர்க்கரசி. மங்கையர்க்கு அரசி வளவர் போம் பாவை வரிவடை கை மடமானே மங்கையர்க்கு அரசி வளவர் போல் பாவை வரிவடை கை மடமானே பங்கையச் செல்வி பாண்டிமாதேவி பங்கையச் செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாடொரும் பரவே பணி செய்து நாடொரும் பரவே பொங்கடல் குருவன் பூதநாயகன் நால் வேதமும் பொருள்களும் அருளி நால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையற்கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே ஆலவாயாவதும் இதுவே அங்கையற்கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே. அடுத்து திருவண்ணாமலை பதிகம். தாயினும் நல்ல தலைவர் என்று அடியாதம் அடி போற்றி செய்ப்பார்கள் அடியார் தம் அடி போற்றி இசைப்பார்கள் தாயினும் நல்ல தலைவர் என்று அடியாதம் அடி போற்றி இசைப்பார்கள் வாயிலும் மனத்தும் மறுவி நின்று அகலா மாண்டினர் வாயிலும் மனத்தும் மறுவி நின்று அகலா மாண்டினர் காண்பல வேடர் நோயிலும் பிணியும் தொடர்பால் நீக்கி நோயிலும் பிணியும் தொடர்பால் நீக்கி முடை தரு நூலினர் ஞாலம் நுழை தரு நூலினர் ஞாலம் கோயிலும் துணையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை கோணமாமலை கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரே கோணமாமலை அமர்ந்தாரே. இது ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய 2 பதிகளிலிருந்து நாம் மேற்கொள் எடுத்துக் கொண்டோம். அடுத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வடிவுடை மழுவேந்தி என்ற பதிகம் திருக்குடலை ஆற்றுகளிலும், அந்தியும் நண்பகலும் என்ற பதிகம் திரு ஆரூர் பதியிலும், அடுத்ததாக தானப்பேர் என்ற தளத்தில் அருளி செய்த தற்போது அது தானப்பேர் என்பது தற்போது வேறு பெயரில் தற்போது வழங்கப்பெறுகின்றது. அந்த பதிகத்தையும் தற்போது சிந்திக்கலாம். முதலாவதாக வடிவுடை மழுவேந்தி என்ற பதிகம்
பூபாலராகம் ஆதிதாளத்தில் திரு கூடலையாற்றூர் அருளி செய்யப்பட்டது. சிற்றம்பலம். வடிகுடை மழுவேந்தி வடிகுடை மழுவேந்தி மதகரி புரி போர்த்து வடிகுடை மழுவேந்தி மதகரி புரி போர்த்து கொடியணி திருமேனி உரிகுடல் உமையோடும் வடிகுடை மழுவேந்தி மதகரி புரி போர்த்து கொடியணி திருமேனி உரிகுடல் உமையோடும் கொடியணி நெடுமாட கொடிமணி நடுமாட உடலையாற்றூரில் கொடியணி நெடுமாட உடலையாற்றூரில் அடிகள் இவ்வழி போந்த அதிசயம் அறியேனே கொடியணி நெடுமாட கூடலையாற்றூரில் அடிகள் இவ்வழி போந்த அதிசயம் அறியேனே. இது திருக்கூடலையாற்றூர் அருளி செய்த பதிகம். அடுத்து காணப்பேர் என்ற தலம் தற்போது காளையார் கோயில் என்ற பெயரில் வழங்கப்பெறுகின்றது. அது காரைக்குடிக்கு அருகில் உள்ளது. அந்த திருப்பதியிலே அருள் செய்யப்பட்ட ஒரு பாடல். தொண்டரடி தொழலும் தொண்டரடி தொழலும் சோதிகேளம் பிறையும் தொண்டரடி தொழலும் சோதிகேளம் பிறையும் சூதனமின் மொழியாள் பாகம் ஆகி வரும் தொண்டரடி தொழலும் சோதிகேளம் பிறையும் சூதனமின் மொழியாள் பாகம் ஆகி வரும் குண்டலன திகழும் குண்டலன திகழும் கண்டமுங்கள் தோடும் குண்டலன திகழும் கண்டமுங்கள் தோடும் கோலனரும் ஜடை மேல் வண்ணமும் கண் கூடிர கொண்டலும் தோடும் கோலனரும் ஜடை மேல் வண்ணமும் கண் கூடிர கண்டு தோழ பெறுவது என்று கோலோகடியே கண்டு தோழ பெறுவது என்று கோலோகடியே கார்வைகள் சூழ்கான பேருரை காளையே கண்டு தோழ பெறுவது என்று கோலோகடியேன் கார்வைகள் சூழ் காணப்பேர் உரை காளையே. இவ்வாறு காளையார் கோயில் என்ற தலத்தில் கானப்பேர் தலத்தில் அருளி செய்யப்பட்டுள்ளது. ஓரிரு வரிகள் அடியனுக்கு மறதியாக இருந்துள்ளது என்று நினைக்கிறேன். இந்த பதியத்தில் மன்னிக்க வேண்டுகிறேன். அடுத்ததாக திருவாசகத்தில் சிறப்புடைய மார்கழி மாதத்தில் நாம் ஓதி வழிபாடு செய்யப்படுகின்ற திருப்பள்ளி எழுச்சி பாடல் மணிவாசக பெருமான் அருளி செய்த பதிகங்களில் அதிகாலையில் ஓதப்பெறுவதாக அமைந்ததால் இதை பூபால ராகத்தில் இசைக்கின்றோம். சிற்றம்பலம். போற்றியன் வாழ் முதலாகிய பொருளே போற்றியன் வாழ் முதலாகிய பொருளே புலந்தது புலந்தது
புலந்தது பூங்கடற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி மலர் கொண்டு ஏற்றி போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே புலந்தது பூங்கடற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருவடிக்கு போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே புலந்தது பூங்கடற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி ஏற்றீரில் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எழில் நகை கொண்டு எமக்கு அருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுவோம் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன்வயல் சோர் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன்வயல் சோர் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் எனை உடையார் எம் பெருமான் பள்ளி எழுந்து அருளாயே எம் பெருமான் பள்ளி எழுந்து அருளாயே இன்னிசை வீணைய யாழினரோரு பால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துன்னிய பிள்ளை மலர் கையினரொரு பால் துன்னிய பிள்ளை மலர் கையினரொரு பால் தொழுகையர் அழுகைய துவழ்கையர் ஒரு பால் தொழுகையர் அழுகைய துவழ்கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி உப்பினர் ஒரு பால் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானி என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அடுத்ததாக திருவம்பாவையில் ஒரு பாடல். ஆதியும் கந்தமும் இல்லாதரும் பெரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்கடங்கள் மாதே வளருதியோ மாதே வளருதியோ வன் சிறியோ நில் சிறிதான் மாதேவன் வார்கடல்கள் வாட்டிய வாட்டூரி போல் மாதேவன் வார்கடல்கள் வாட்டிய வாட்டூரி போல் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமடியின் மேல் நின்றும் புரண்டு இங்கும் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமடியின் மேல் நின்றும் புரண்டு இங்கும் ஏதேனுமாகாள் ஏதேனுமாகாள் கிடந்தாள் என்னே ஏதேனும் ஆகாள்
கிடந்தாள் என்னே எண்ணி இதே என் தோழி பரிசேலோர் என்பாவாய் இதே என் தோழி பரிசேலோர் என்பாவாய். இவ்வாறாக இந்த புறநெறிமை பண்ணில் அமைந்த பாடல்கள் நாம் ஓரிருந்து சிந்திக்க முடிந்தது. தற்போது கருவூர் தேவர் பெருமான் அருளிய தில்லை சிற்றம்பலத்தில் அருளி செய்யப்பட்ட பாடலை சிந்திப்போம். அந்த பதிகத்தினுடைய முதற் பாடல் கணம் விரி குடுமி என்று தொடங்கும் பாடல் அமைந்துள்ளது. முதலாவதாக நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல பாராயண முறையில் முதலிலும் பன்முறையில் எடுத்தும் அடுத்து சுத்தாங்கமாகவும் சிந்திக்க இருக்கின்றோம். பாடலை முதலில் வாசிக்கின்றேன். கணம் விரி குடுமே செம்மணி கவைனா கரை அணல் கள் செவி பகுவாய் பணம் விரி துத்தி பொறிகள் வெள்ளையிற்று பாம்பணி பரமதம் கோயில் மணம் விரி தரு தேமாம் பொழில் முழுப்பில் மழை தவழ் வளர்கிளம் கமுகம் திரறு நிறை கிணர் நிறை அரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவளரு திருச்சிற்றம்பலமே திருவளரு திருச்சிற்றம்பலமே திருச்சிற்றம்பலமே. இது அடுத்ததாக பாராயண முறை. கணம் விரி கொடுமே செம்மணி கவைனா கரையணல் கண் செவி பகுவாய் கணம் விரி கொடுமே செம்மணி கவைனா கரை அணல் கண் செவி பகுவாய் பணம் விரி துத்தி பொருள்கள் வெள்ளையிற்று பாம்பணி பரமதம் கோயில் பணம் விரி துத்தி பொறிகள் வெள்ளையிற்று பாம்பணி பரமதம் கோயில் மணம் விரி தருதே மாம்பொழில் முழுப்பில் மழை தவர் வளரிளம் கமுகம் மணம் விரி தருதே மாம்பொழில் முழுப்பில் மழை தவழ் வளரிளம் கமுகம் மழை தவர் வளரிளம் கமுகம் திண நிறை அரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே திண நிறை அரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே. அடுத்து பன்முறையில் பாடலாம். இந்த பதிகங்களும் ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகம் போலதான் நமக்கு சந்தங்கள் அமைந்துள்ளது. எனவே அது ஆதி காலத்தில் பாடுவதற்கு ஏதுவாக உள்ளது. அதை பாடலாம். சிற்றம்பலம். கணம் விரி கொடுமே கணம் விரி கொடுமே செம்மணி கவைனா கணம் விரி கொடுமே செம்மணி கவைனா கரைகணல் கண் செவி பகுவாய் கணம் விரி கொடுமே செம்மணி கவைனா கரைகணல் கண் செவி பகுவாய் பணம் விரி துத்தி பணம் விரி துத்தி பொறிகள் வெள்ளையிற்று பணம் விரி துத்தி பொறிகள் வெள்ளையிற்று பாம்பணி பரமதம் கோயில் பணம் விரி துத்தி பொறிகள் வெள்ளையிற்று பாம்பணி பரமதம் கோயில் மணம் விரி தருதே மாம்பொழில்
முழுப்பில் மனம் விரிதருதேமாம் பொழில் முழுப்பில் மழை தவள் வளரிளம் கமுகம் மனம் விரிதருதே மாம்பொழில் முழுப்பில் மழை தவள் வளரிளம் கமுகம் திண நிறையரும்பும் திண நிறையரும்பும் பெரும்பற்ற புலியூர் திண நிறை அரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே திண நிறையரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே தற்போது சுத்தாங்கமாக இதை இசைக்கலாம். கணம் விரி குடுமி இந்த ராகத்தினுடைய ஆலாபம் நம்ம எப்படி பண்ணோம் அது மாதிரியே நம்ம தொடங்கலாம். கணம் விரி குடுமி செம்மணி கவைனா செம்மணி கவைனாக்கரை அண்ணல் அண்ணல் அண்ணல்ங்கிறது அண்ணல் கணம் விரி குடுமி செம்மணி கவைனாக்கரை அண்ணல் கள் செவி பகுவாயி அண்ணல் கரை அண்ணல் கள் செவி பகுவாயி பணம் விரி துத்தி பணம் விரி துத்தி பொறிகள் வெள்ளையிற்று பணம் விரி துத்தி பொறிகள் வெள்ளையிற்று பாம்பணி பரமர்தம் கோயில் பாம்பணி பரமர்தம் கோயில் மணம் விரி தருதேமாம் பொழில் முழுப்பில் மணம் விரி தருதேமாம் பொழில் முழுப்பில் மழை தவள் வளரிளம் கமுகம் மணம் விரி தருதேமாம் பொழில் முழுப்பில் மழை தவள் வளரிளம் கமுகம் திணம் நிறை அரும்பும் பெரும்பற்ற புலியூர் கிணறு நிறை அரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே திருவளர் திருச்சிற்றம்பலமே திருவளர் திணர் நிறை அரும்பும் பெரும்பற்ற புலியோ திருவளர் திருச்சிற்றம்பலமே இது கருவூர்த்தேவர் பெருமானுடைய முதல் பதிகத்தில் உள்ளது. அடுத்து இரண்டாவதாக 2 பதிகள் அமைத்திருக்கிறார். அதில் 2வது பதிகத்தை நாம் சிந்திப்போம். முதலில் பாடல் வாசிப்போம். கலைகள் தம் பொருளும் அறிவுமா என்னை கற்பினில் பெற்றெடுத்து எனக்கே
கலைகள் தம் பொருளும் அறிவுமாயி என்னை கற்பினில் பெற்றெடுத்து எனக்கே முலைகள் தந்து அருளும் தாயின் நல்ல முக்கணான் உறைவிடம் போலும் முலைகள் தந்து அருளும் தாயினும் நல்ல முக்கணான் உறைவிடம் போலும் மலை குடைந்து அணைய நெடுநிலை மாட மலை குடைந்து அணைய நெடுநிலை மாட மருங்கெலாம் மறையவர் முறையோத்து நெடுநிலை மாட மருங்கெலாம் மறையவர் முறையோத்து அலைகடல் முழங்கும் அந்தள் நீர் களந்தை அணிதிகள் ஆதித்தேச்சரமே அந்தள் நீர் களந்தை அலைகடல் முழங்கும் அந்தண் நீர் களந்தை அணிதிகள் ஆதித்தேச்சரமே. பாராயண முறையில தற்போது பாடுவோம். கலைகள் தம் பொருளும் அறிவுமாயனை கற்பினில் பெற்றெடுத்து எனக்கே கலைகள் தம் பொருளும் அறிவுமாயனை கற்பினில் பெற்றெடுத்து எனக்கே முலைகள் தந்தருளும் தாயினும் நல்ல முக்கணான் உறைவிடம் போலும் முலைகள் தந்தருளும் தாயினும் நல்ல முக்கணான் உறைவிடம் போலும் மலை குடைந்தனையே நெடுநிலை மாட மருங்கெலாம் மறையவர் முறையோத்து மலை குடைந்தனையே நெடுநிலை மாட மருங்கெலாம் மறையவர் முறையோத்து அலைகடல் முழங்கும் அந்தணி களந்தை அணிதிகள் ஆதித்தேச்சரமே அலைகடல் முழங்கும் அந்த நீர் களந்தை அணிதிகள் ஆதித்தேச்சரமே. நம்ம பாராயண முறையில் பார்த்திருக்கோம். இது நம்ம துரிதகதியில பாடுறது அப்படியே. அடுத்து பண்ணாங்கமான முறையில் பாடுவது பூபால ராகம் ஆதித்தாளம். கலைகள் தம் பொருளும் கலைகள் தம் பொருளும் அறிவுமாய் என்னை கலைகள் தம் பொருளும் அறிவுமாய் என்னை கற்பினில் பெற்றெடுத்து எனக்கே கலைகள் தம் பொருளும் அறிவுமாய் என்னை கற்பினில் பெற்றெடுத்து எனக்கே முலைகள் தந்தருளும் முலைகள் தந்தருளும் தாயினும் நல்ல முலைகள் தந்து அருளும் தாயினும் நல்ல முக்கணான் உறைவிடம் போலும் முலைகள் தந்தருளும் தாயினும் நல்ல முக்கணான் உறைவிடம் போலும் மலை குடைந்தனையே நெடுநிலை மாட மலை குடைந்து அணைய நெடுநிலை மாட மருங்கெலாம் மறையவர் முறையோத்து மலை குடைந்தனைய நெடுநிலை மாட மருங்கெலாம் மறையவர் முறையோத்து அலைகடல் முழங்கும் அலைகடல் முழங்கும் அந்தண்ணி கடந்தை அலைகடல் முழங்கும் அந்த நீர் கலந்தை அணிதிகள் ஆதித்தேச்சரமே அணிதிகள் ஆதித்தேச்சரமே.
ஆதித்தாளத்தை நான் பண்ணாங்க முறையில பாடியிருக்கோம். அடுத்ததாக சுத்தாங்கமான முறையில சிந்திப்போம். கலைகள் தம் பொருளும் அறிவுமாய் என்னை கற்பினில் பெற்றெடுத்து எனக்கே கலைகள் தம் பொருளும் அறிவுமாய் என்னை கற்பினில் பெற்றெடுத்து எனக்கே எனக்கே முலைகள் தந்து அருளும் தாய் முலைகள் தந்து அருளும் தாயினும் நல்ல முலைகள் தந்து அருளும் தாயினும் நல்ல முக்கணான் உறைவிடம் போலும் மலை குடைந்தனைய நெடுநிலை மாட மருங்கெலாம் நெடுநிலை மாட மருங்கெலாம் மறையவர் முறையோத்து மலை குடைந்தனைய நெடுநிலை மாட மருங்கெலாம் மறையவர் முறையோத்து அலை கடல் முடங்கும் அலைகடல் முழங்கும் அந்தண்ணீர் கலந்தை அலை கடல் முழங்கும் அந்தண்ணீர் கலந்தை அணிதிகள் ஆதித்தேச்சரமே அலைகடல் முழங்கும் அந்தண்ணீர் கலந்தை அணிதிகள் ஆதித்தேச்சரமே கலைகள் தம் பொருளும் மீண்டும் அத 3 நிலையில் ஒரே பாடலை 3 நிலையில் கூட பாடினார். கலைகள் தம் பொருளும் அறிவுமாயன்னை கலைகள் தம் பொருளும் அறிவுமாய் என்னை கற்பினில் பெற்றெடுத்து எனக்கே முலைகள் தந்து அருளும் தாயினும் நல்ல முக்கணான் உறைவிடம் போலும் முலைகள் தந்து அருளும் தாயினும் நல்ல முக்கணான் உறைவிடம் போலும் மலை குடைந்தனைய நெடுநிலை மாட மலை குடைந்து அனைய நெடுநிலை மாட மருங்கெலாம் மறையவர்
முறையோத்து மலை குடைந்தனைய மெடுநிலை மாட மருங்கெலாம் மறையவர் முறையோத்து மருங்கெலாம் மறையவர் முறையோத்து அலைகடல் முழங்கும் அந்தணி கலந்தை அணிதிகள் ஆதித்த சரமி அலைகடல் முழங்கும் அந்தணி கலந்தை அணிதிகள் ஆதித்த சரமி அலைகடல் முழங்கும் அந்த நீர் கலந்தை அணிதிகள் ஆதித்தே சரமி இவ்வாறு 3 நிலைகளிலும் நாம் தற்போது இந்த 2 பதிகங்களை வாசித்திருக்கின்றோம். அடுத்ததாக வேணாட்டடிகள் அருளிச் செய்த ஒரு திருப்பதிகம். நமது திருநீர்ப்ப ஆசிரியர்கள் 9 முறையில் இந்த திருப்பதியும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய திருப்பதியும் ஒன்று மட்டும் அருளிச் செய்த பெருமான் வேணாட்டடிகளாக அவருடைய திருவிசைப்பால் தற்போது நாம் இசைக்க இருக்கின்றோம். இந்த வேணாட்டடிகள் பெருமான் வேள்நாடு என்று சொல்லக்கூடிய தற்போது கேரளத்தின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய திருவாங்கூர் சமஸ்தானம் சொல்லுவாங்க, குறுநில மன்னர்கள் ஆண்ட பகுதி. அந்த பகுதியை ஆண்ட குறுநில மன்னர் தான் இந்த அரச பெருமான், குறுநில மன்னர் ஆகிய வேணாட்டு அடிகள். அந்த அரசு குலத்துக்கு அடிகள்ங்கிற வேணாட்டு அடிகள்ங்கிற ஒரு பட்டம், அதனால எல்லாருக்குமே வேணாட்டு அடிகள் அப்படிங்கிறது. இவர் இந்த பதிகத்தை தில்லையில் அருளி செய்திருக்கின்றார் பெருமான். இவர் அருளி செய்த பதிகம் இது ஒன்றாகத்தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஏனைய பதிவுகள் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். இவருடைய காலம் அறுதியிட்டு கூறப்படவில்லை. இவர் அரசு குடும்பத்தில் பிறந்தவர் என்றும் இறைவனையே நினைத்து அரச குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும் தமிழ்பால் அன்பு கொண்டு இறைவனுக்கு இந்த திரு இசைப்பாவினை அருளி செய்திருக்கின்றார். இவருடைய காலம் அறியப்படவில்லை. எனவே அந்த பெருமான் அருளிய ஒரு பதிகத்தை நாம் தற்போது சிந்திப்போம். துச்சான செய்திடும் என்று தொடங்குகின்ற பதிகமாகும் அது. பாடல் முதல் வாசிக்கின்றேன். துச்சான செய்திடினும் பொறுப்பரன்றே ஆடுகப்பார் கச்சாலும் சிறுகதலி இலைவேந்தும் கரிகொள்வார். துச்சான செய்திடினும் பொறுப்பரன்றே ஆடுகப்பார் கச்சாலும் சிறுகதலி இலைவேம்பும் கரிகொள்வார். எச்சாரும் இல்லாமை நீ அறிந்தும் எனது பணி. எச்சாரும் இல்லாமை நீ அறிந்தும் எனது பணி. நச்சாய்கான் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே. நச்சாய்காள் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே. பாடலை படிச்சுதான் இருக்கோம். அடுத்தது பாராயண முறையில் சற்று சிந்திப்போம். துச்சான செய்திடினும் பொறுப்பரன்றே ஆடுகப்பார். துச்சான செய்திடினும் பொறுப்பரன்றே ஆடுகப்பார். கச்சாலும் சிறுகதலி இலைவேம்பும் கரிகொள்வார். கச்சாலும் சிறுகதலி இலைவேம்பும் கரிகொள்வார். எச்சாரும் இல்லாமை நீ அறிந்தும் எனது பணி. எச்சாரும் இல்லாமை நீ அறிந்தும் எனது பணி. நச்சாய்காள் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே. நச்சாய்காள் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே. பாராயண முறையில் இவ்வாறு பாராயணம் செய்து கொள்ளலாம். நமக்கு மனனம் செய்வதற்கு எளிமையாக இருக்கும் என்பதால் இந்த துரித கால நிலையிலேயே நாம் அந்த பாராயணத்தை செய்துள்ளோம். அடுத்ததாக பண்ணாங்கமாக பூபாலராகம் ஆதி காலத்தில். துச்சான செய்திடினும் துச்சான செய்திடினும் பொறுப்பரன்றே. துச்சான செய்திடினும்
பொறுப்பரன்றே ஆளுகப்பார் குச்சான செய்திடினும் பொறுப்பரன்றே ஆளுகப்பார் கச்சாலும் சிறுகதறி இலைவேம்பும் கரிகொள்வார் கச்சாலும் சிறுகதறி இலைவேம்பும் கரிகொள்வார் எச்சாரும் இல்லாமை எச்சாரும் இல்லாமை நீ அறிந்தும் எச்சாரும் இல்லாமை நீ அறிந்தும் எனது பணி எச்சாரும் இல்லாமை நீ அறிந்தும் எனது பணி நச்சாய்காள் திருத்தில்லை நடப்பையிலும் நம்பானே நச்சாய்காள் திருத்தில்லை நடப்பையிலும் நம்பானே இது ஏனைய பாடல்கள் பாரு. முதல்ல பார்த்த நம்ம 2 பதிகம் பார்த்தோம். அது உள்ள மாதிரி இல்ல பாருங்க. இது சந்தங்கள் குறைவு. இந்த பாடல்கள்ல சந்தங்கள் அதிகம், இது சந்தங்கள் குறைவு. அதனால பாடல் நமக்கு இன்னும் எளிமையாகவே இருக்கு. வேணாட்டடிகளுடைய பதிகம் நமக்கு எளிமையாகவே இருக்குது. முதல்ல பண்ணாங்கத்தை பார்த்த நம்ம தற்போது சுத்தாங்கமாகவும் நாம் தற்போது இசைக்கலாம். பாடல் பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். துச்சான செய்திடினும் பொறுப்பரன்றே துச்சான செய்திடினும் பொறுப்பரன்றே ஆடுகப்பாரு பொறுப்பரன்றே துச்சான செய்திடும் பொறுப்பரன்றே ஆழ்வுகப்பார் கச்சாலும் சிறுகதலி இலைவேம்பும் கரிகொள்வார் கச்சாலும் சிறுகதலி இலைவேம்பும் கரிகொள்வார் எச்சார்வும் இல்லாமை நீ அறிந்தும் எச்சார்வும் இல்லாமை நீ அறிந்தும் எனது பணி நீ அறிந்தும் எனது பணி நச்சாய்காள் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே நச்சாய்காள் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே நடம்பயிலும் நம்பானே நச்சாய்காள் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே துச்சான செய்திடினும் பொறுப்பரன்றே ஆளுகப்பாறு கச்சாலும் சிறுகதலி இலைவேம்பும் கரிகொள்வாறு எச்சாவும் இல்லாமை நீ அறிந்தும் எனது பணி எச்சாவும் இல்லாமை நீ அறிந்தும் எனது பணி நச்சாய்காள் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே
நடம்பயிலும் நம்பானே. இந்த பதிகத்தினுடைய நிறைவு பாடல் பன்னாகமாக பாடி நிறைவு செய்வோம். பாவாந்த தமிழ் மாலை, பாவாந்த தமிழ் மாலை பத்தாடி தொண்டல் எடுத்து, பாவாந்த தமிழ் மாலை பத்தரடி தொண்டல் எடுத்து, ஓவாதை அழைக்கின்றான் என்றருளி நன்று நீக, ஓவாதை அழைக்கின்றான் என்றருளில் நன்று நீக, பாவாந்த தமிழ் மாலை பத்தர் அடி தொண்டல் எடுத்து, ஓவாதை அழைக்கின்றான் என்றருளில் நன்று மிக, தேவேயின் திருத்தில்லை, தேவேதன் திருத்தில்லை கூத்தாடி, தேவேதன் திருத்தில்லை கூத்தாடி நாயடியேன், தேவேதன் திருத்தில்லை கூத்தாடி நாயடியேன், சாவாயும் நினை காண்டல் இனி உனக்கு தடுப்பரீரே, சாவாயும் நினை காண்டல் இனி உனக்கு தடுப்பரீரே. இந்த பாடலையும் கூட நாம் சுத்தாகமா பாடி நிறைவு செய்யலாம். பாவாந்த தமிழ் மாலை, பாவாந்த தமிழ் மாலை பத்தரடி தொண்டன், பத்தரு அடித்தொண்டன் தமிழ் மாலை அடித்தொண்டன், தமிழ் மாலை பத்தரடி தொண்டன், பாவாந்த தமிழ் மாலை எடுத்து, ஓவாதே அழைக்கின்றான், ஓவாதே அழைக்கின்றான் தொண்டன் எடுத்து, ஓவாதே அழைக்கின்றான் என்று அருளில் நன்று மிக, என்று அருளில் நன்று மிக, தேவே தேவே தென் திருத்தில்லை கூத்தாடி, கூத்தாடி தில்லை கூத்தாடி, திருத்தில்லை கூத்தாடி தேவே தென் திருத்தில்லை கூத்தாடி நாயடியேன், நாயடியேன் சாவாயும் நினைக்காண்டல், சாவாயும் நினைக்காண்டல் இனியுனக்கு தடுப்பரிதே, சாவாயும் நினைக்காண்டல் இனியுனக்கு தடுப்பரிதே. திருச்சிற்றம்பலம். இந்த வகையிலே ஏராளமான பாடல்கள் இருந்தாலும் இதுல 3 பதிகங்கள் நமக்கு புறநிர்மை பண்ணில் கிடைத்திருந்தாலும் நாம் ஓரளவை சிந்தித்திருக்கின்றோம். ஒரு துளிகள் மட்டும்தான் நாம் பருகி இருக்கின்றோம். இன்னும் நிறைய அதில் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். இதுகளை ஆதாரமாக கொண்டு ஓரளவு நினைவில் உள்ள பாடல்களை நன்றாக பாராயணம் செய்வோம். எனவே பயன்பெறும் வகையிலே, மக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையிலே இதை கொண்டு செலுத்துகின்ற நந்தமர்புரம் ஆராய்ச்சி அறக்கட்டளை தமிழ் ஆராய்ச்சி மையம் அம்மையார் அவர்களுக்கு எனது உளமார்ந்த நன்றியினையும் வணக்கத்தையும் மீண்டும் ஒரு கால் தெரிவித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க அந்தணர் வானவரானினம் வீழ்க தன் பூனல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம்
அருள் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீரவே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்தூரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.